பயிருக்காங்க. அடுத்து முக்கியமாக காலம்புரை மழை பெஞ்சதுனால சீட்டு ரொம்ப மோசமாக இந்த ஈரமையும் அந்த அது மட்டும் இல்லை, ரூபாய்க்கு முதல்ல 2 ரூபா கொடுத்தேன், அதுக்கப்புறம் 50 ரூபா கொடுத்தேன், வாங்கிக்கலாம் 2 ரூபா கொடுத்தாங்க, நான் 20 ரூபா கொடுத்தேன். அப்போ நான் வச்சு ஒரு 2 ரூபாய் கொடுத்தேன், அதுக்கு 50 ரூபா கொடுத்தேன், 52 ரூபா கொடுத்துருந்தேன். டிக்கெட்டு 31 ரூபா, மிச்சம் 20 ரூபா வந்து பிடிச்சிருக்காரு. சரி மறந்துருப்பாருன்னு அதுக்கப்புறம் போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சார் 1 ரூபான்னு நினச்சேன், 1 ரூபா கேட்டதுக்கு சில்லறை இல்லைன்னு சொல்கிறார். அதே 31 ரூபாய்க்கு நான் 50 ரூபா நோட்டை கொடுத்துருந்தா எவ்வளோ பிரச்சனையும் நான் சந்திச்சிருக்கேன் சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, முறை என்ன, இந்த வண்டியில் உட்காந்து முறை என்ன, 1 ரூபா சில்லறை இல்லைன்னு சொன்னால் டிக்கெட்டுடைய பின்பக்கத்தில் எழுதி கொடுத்துருக்கணும். எழுதி கொடுத்தாங்களா? கொடுக்கல, ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் உட்காந்துருந்தவங்களாம் இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை ட்ரெஸ்ஸு போட்டு போகும்போது அது இதெல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து எந்த விதத்தில் அந்த 1 ரூபாய்க்கு பிரச்சனை இல்லை. அதே 31 ரூபா டிக்கெட்டுக்கு நான் 50 ரூபா நோட்டு கொடுத்தா என்ன சடங்கு ஏற்பட்டுருக்கு. இது இன்னொரு விஷயம், நான் பாஸ் எடுக்கிறேன், பாஸ் எடுத்துலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமைனாவே பலவிதமான பிரச்சனைகளே சிவகாபியில் சந்திச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இது எங்கே தான் முடிவு நடக்க போகுது, தீர்வு நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மழையில் அந்த இதை வந்து சீட்டு கிழிஞ்சு போகிறதுனால பாதிக்கப்பட்டிருக்கு வரவங்களுக்கெல்லாம் காலம்புலேருந்து. அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அந்த ஃபயர் எக்ஸிட் மிஷின் இல்லாத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போவும் இந்த இடத்துல இல்லை, ஆனால் ஹேமர் மட்டும் இருக்குது. இதை நிர்வாகம் கவனிக்கணும்.